டேஸ்டியான காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இனிமேல் இப்படிதான் செய்வீங்க. கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், குருமிளகு, 5-6 பூண்டு, ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி, ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ட்ரையா வறுத்து மிக்சி ஜாருக்கு மாத்தி 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல விட்டுருங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணியையும் சேர்த்து மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்ப 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ் அணைச்சிட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டியான காரக்குழம்பு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.